டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை தவிர்க்க முடியும். அங்கே விலை ஏறுது, இங்கே விலை ஏற்றுறோம்னு இதையே எத்தனை நாளாக சொல்லிட்டு இருப்பீங்க? அங்கே விலை ஏறினா இங்கே விலை ஏற்றுறதுக்கு நீங்கள் என்ன வியாபாரிங்களா? நீங்கள் வியாபாரம் பண்ண வந்தீங்களா இல்லை ஆட்சி நடத்த வந்தீங்களா? கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் விலையை குறைக்கிறது இல்லையே. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஏத்தாம இருந்தீங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏத்திட்டீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏத்துனா ஓட்டு போட மாட்டாங்களா? பெட்ரோல் விலை ஏத்தினாலே எல்லா விலையும் ஏறி போயிருது. அரிசி பருப்புல இருந்து காய்கறி வரைக்கும் ஏழை பாளையங்க ஏறி போற பஸ் டிக்கெட் கூட ஏறி போயிருதுங்க. இவ்வளவு சுமையை அப்பாவி மக்கள் மேல சுமத்தினா எப்படிங்க தாங்குவாங்க? நான் அந்த இடத்துல இருந்தா உங்களை விட நல்லா கேள்வி கேட்பேன். நீங்க என் இடத்துல வந்து உட்காந்து பார். மத்திய அரசின் இந்த முடிவை எதிர்த்து இடதுசாரிகளும் எதிர்க்கட்சிகளும் போராட்டம் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த விலை உயர்வு நியாயமற்றது என்று தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அனந்த பத்மநாபன் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. யுவர் லார்ட்ஷிப், பொதுமக்களோட நலனுக்காக நான் இந்த வழக்கை போட்டிருக்கேன். பெட்ரோல் நெருப்பு பட்டா எரிஞ்சு முடிஞ்சிடும். ஆனால் இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தால் ஒவ்வொரு குடிமக்களோட அடிவயிறும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அணையவும் அணையாது, அணையவும் விடமாட்டாங்க இந்த அரசியல்வாதிங்க. மாதத்துக்கு 5 தடவை ஏறுது இவரான. திருச்சியில் பெட்ரோல் போட்டுட்டு திண்டிவனம் வர்றதுக்குள்ளே லிட்டருக்கு ₹1.98 ஏற்றிடுறாங்க. மிலாட், வெறும் பப்ளிசிட்டிக்காக இவர் இந்த பெட்டிஷனை போட்டிருக்காரு. பேப்பரில் ஃபோட்டோ வரணும், சேனல்ஸில் மூஞ்சி வரணும். அப்படிப்பட்ட வக்கீல்களில் இவரும் ஒருத்தர். அதனால தான் சின்ன விஷயத்தை கூட சீரியஸான விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. யுவர் லார்ட்ஷிப், அடிக்கடி விலையேற்றுறது அரசாங்கத்துக்கும் அதனோட வக்கீலுக்கும் வேணா சின்ன விஷயமா படலாம். ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு சீரியஸான விஷயம் யுவர் லார்ட்ஷிப். இது கவர்மெண்ட் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். இதில் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? கும்பிடு போட்டு ஓட்டு வாங்கினவங்க பாராளுமன்றத்தில் போய் கூச்சல் போடுறதுலேயே அவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க யுவர் லார்ட்ஷிப். காவேரியில் தண்ணி வரணுமா, கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். பாபர் மசூதி இருக்கணுமா, கோர்ட். ராமர் கோயில் கட்டணுமா, கோர்ட். கூவத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை இடிக்கணுமா, அதுக்கும் கோர்ட். இப்படி எல்லா அதிகாரங்களையும் தானே வச்சிருக்கிற அரசாங்கமே கோர்ட்டுக்கு வரையில எந்த அதிகாரமும் இல்லாத இந்த ஏழை எங்க போவேன் யுவர் லார்ட்ஷிப்? சட்டம் பேச வேண்டிய இடத்துல இவர் அரசியல் பேசுறாரு. இவரோட சொந்த பிரச்சனை பேச வேண்டிய இடம் இது இல்ல மிலாட். இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை யுவர் லார்ட்ஷிப். 110 கோடி இந்திய மக்களோட பிரச்சனை, இந்திய மக்களோட பொருளாதார ஜீவாதார பிரச்சனை யுவர் லார்ட்ஷிப். பெட்ரோல் விலை ஏறுறதால ரயில் கட்டணம் ஏறுது, பஸ் கட்டணம் ஏறுது. மெட்ராஸில் மீட்டரே இல்லாமல் ஓடுற ஆட்டோக்கு கொடுக்குற சார்ஜில் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு காரே வாங்கலாம் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இதில் நீதிமன்றம் தலையிடுற அளவுக்கு நியாயம் இருக்கிறதா எனக்கு தோணலை. நோ, அவருடைய வாதங்களில் நியாயம் இருக்குது. மக்களுடைய அடிப்படை தேவைகள் இருக்குது. அவருடைய பெட்டிஷனை நான் அட்மிட் பண்ண போகிறேன். இந்த கேஸை அட்மிட் பண்ணதுக்காக என் நெஞ்சார்ந்த நன்றி யுவர் ஆனர். பெட்ரோலுங்கிறது ஒரு வியாபாரம். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு இங்கே விற்கிறோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விலை ஏறிச்சுன்னா நாமளும் விலையை ஏற்றி தானே ஆகணும். அங்கே இறக்குறா, இங்கே இறக்குறாங்களா யுவர் ஆனர்? சைலன்ஸ் இன் கோர்ட். பக்கத்து நாடு பாகிஸ்தானில் ₹31 லிட்டரு, மலேசியாவில் ₹29 லிட்டரு. இங்கே மட்டும் ஏன் ₹67 லிட்டரா? அவங்க வாங்குற அதே இடத்துல தானே நாமளும் வாங்குறோம். மக்கள் நலனை மனசில் வச்சுக்கிட்டு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அரசாங்கம் மானியம் கொடுக்குது. மக்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி வசூல் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மானியம் கொடுக்குறீங்க. கோடி கோடியாக லாபம் கொலைச்சிக்கிட்டு இருந்த இந்த பெட்ரோலிய துறையை 1971 பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தனியார் துறையிலிருந்து பொதுத்துறைக்கு மாற்றினாங்க. ஏன்? அந்த கோடி கோடியான லாபங்கள் எல்லாம் மக்களை போய் சேரணுங்கிறதுக்காக சேர்ந்ததா? இல்லையே. ஏன்? அந்த கோடிக்கணக்கான லாபத்தை அதிகார வர்க்கமும் அரசியல்வாதிகளும் பங்கு போட்டுக்கிட்டு நஷ்டத்தை காமிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வெள்ளையும் சொல்லையுமா சுத்தமாக வர அரசியல்வாதிகளை அழுக்காக்குறதே அதிகாரிகள் தான் யுவர் ஆனர். நிர்வாகமே தெரியாமல் வர்ற அரசியல்வாதிகளுக்கு விஞ்ஞானபூர்வமாக எப்படி லஞ்சம் வாங்கிறது, மாட்டிக்காமல் எப்படி ஊழல் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரதே இந்த அதிகாரிகள் தான் யுவர் ஆனர். பெட்ரோல் ஏன் ஏறுது? இறக்குமதி செய்கிறப்பவே உற்பத்தி வரி, சுங்க வரி, ஸ்டேட் வரி, சென்ட்ரல் வரின்னு வரிக்கு மேலே வரி போட்டால் ஏறாமல் என்ன செய்யும் யுவர் ஆனர்? இவருக்கு அடிப்படை அறிவே இல்லை மிலாட். வரி மூலம் தான் அரசாங்கத்துக்கு வருமானம். அந்த வருமானத்தை வச்சு தான் நிர்வாகமே நடத்த முடியும். ஏன்? பண முதலைகள் பதுக்கி வச்சிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் வெளியே எடுங்க. பேங்க்ல 1000 கோடி லோன் வாங்கிட்டு திருப்பி கட்டாதவன் சொத்தையெல்லாம் ஜப்தி பண்ணுங்க. உள்நாட்டில் ஊழல் பண்ணி வெளிநாட்டு வங்கிகளில் 1000 கோடி பதுக்கி வச்சிருக்கிற லஞ்ச பணத்தை எல்லாம் அந்தந்த நாட்டுக்கு போய் இந்தியன் ஏர்லைன்ஸில் அள்ளிட்டு வாங்க. அப்படிலாம் பண்ணாங்கன்னா நாம் அமெரிக்காவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம், அண்டார்டிகாவையே விலைக்கு வாங்கலாம் யுவர் ஆனர். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உலக வங்கிட்டு போய் கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டியதில்லை யுவர் ஆனர்.
லட்சக்கணக்கான கோடி பெட்ரோலை இறக்குமதி செய்யணும், அதில் பேர்பாதி கோடியை கொள்ளையடிக்கணும். பெட்ரோலுக்கு வெளிநாட்டையே நம்பிக்கிட்டு இருக்காம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கலாமே. நம்மளை விட சின்ன நாடு கியூபா, வளர்ச்சி குறைஞ்ச நாடு பிரேசில். பெட்ரோலுக்கு பதிலாக அங்கே எத்தனாலை பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. பெட்ரோலுக்கு பதிலாக கரும்பு சக்கையில் இருந்து எத்தனால் எடுக்க மட்டும் ஆரம்பித்தாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பெட்ரோல் இறக்குமதியே பண்ண தேவையில்லை. இவர்களால் அந்த பணத்தை விவசாயிகளுக்கு பங்கு போட்டால் கரும்பு விவசாயிகளுக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாய் கொடுக்கலாம். இவர்களால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு விவசாயிகளோட சந்தோஷம் முக்கியம் அல்ல, அவங்க அடிக்கிற கொள்ளை தான் முக்கியம். அரசாங்க வருமானத்தில் 90% சம்பளமாக வாங்குற இந்த அதிகாரிங்க 10% கூட அந்த மக்களோட சந்தோஷத்துக்கு செலவழிக்கிறது இல்லை. யுவர் ஆனர், நான் அரசாங்கத்தை காப்பாற்ற நினைக்கல. எது நடந்தாலும் அரசாங்கத்தை குறை சொல்றது தப்புன்னு நினைக்கிறேன். ஜனங்க என்னைக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே ஜனநாயகம் செத்து போச்சு. Some are blaming the politicians, some are blaming the bureaucrats. Now you are blaming the public. இப்படி ஆளுக்கு அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் ப்ராப்ளத்துக்கு என்னதான் சொல்யூஷன்? மாற்று வழியில எரிசக்தி கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு. அரசாங்கம் அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆழ்கடல்ல பெட்ரோல் கண்டுபிடிக்கிற விஷயம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவாகிற விஷயம். இப்ப இருக்கிற நிதி நிலைமையில அரசாங்கத்தால அவ்வளவு பெரிய தொகையை செலவிட முடியாது. அதனால அந்த ஆராய்ச்சியை நடத்தவும், அப்படி கண்டுபிடிச்சா அந்த லாபத்தை அவங்களே அனுபவிக்கவும் தனியார் கம்பெனிகளுக்கும் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. இப்ப அந்த ஆராய்ச்சியில அரசாங்கம் மட்டும் இல்லாம பல தனியார் கம்பெனிகளும் ஈடுபட்டிருக்காங்க.